இன்னைக்கு ருத்ராட்ச ரகசியமும் மற்றும் அது எப்படி உருவாச்சு, சிவபக்தர்களுக்கும் ருத்ராட்சத்துக்கும் உள்ள பிணைப்பு என்ன, இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புராணங்கள் படி சிவபெருமான் உலக நன்மைக்காக ஆயிரக்கணக்கான வருடங்கள் தியானம் செஞ்சாராம். தியானம் முடிஞ்சு கண் திறந்த போது அவருடைய கண்ணீர் துளிகள் பூமியில விழுந்தது. அந்த துளியிலிருந்து உருவான மரத்தின் விதை தான் ருத்ராட்சம். ருத்ரானா சிவன், அக்ஷம்னா கண்ணீர், கண்கள்னு அர்த்தம். அதாவது ருத்ராட்சம் சிவனின் கண்ணீர்னு சொல்லப்படுது. ருத்ராட்சம் பற்றி சித்தர்கள் சொல்வது என்னன்னா, உயிருள்ள அதிர்வு கொண்டதான். அனுபவரோட மனநிலைக்கேற்ப அதோட ஆற்றல் மாறுபடுமா. ருத்ராட்சத்துல மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்கும் கோடுகளுக்கு முகம்னு சொல்றாங்க. ஒரு முக ருத்ராட்சம் ரொம்ப அரியது, சிவனின் சக்தி கொண்டது, ஆன்மீக உயர்வு தரும். 5 முக ருத்ராட்சம் பொதுவானது, அனைவரும் அணிவதுதான், மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரும். 6 முக ருத்ராட்சம் முருகப்பெருமானோடு தொடர்பு கொண்டது, முருகனின் சக்தி கொண்டது. 14 முக ருத்ராட்சம் அனுமான் மற்றும் சிவசக்தியோடு தொடர்பு கொண்டது, மிகவும் அரியது. இமயமலையின் ஆழமான பனிக்காடுகள், சுற்றிலும் வெள்ளை மூடு பனி, எங்கும் அமைதி. அந்த அமைதிக்குள்ள ஒளிந்து கொண்டிருந்தது ஒரு மந்திரம், ஓம் நம சிவாய. அந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தவர் தேவ ரிஷி நிராதன். நீண்ட ஜடாமுடி, உடல் முழுவதும் திருநீரு, கழுத்தில் பழமையான ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தாரு. பல வருடங்களாக அவர் செய்தது ஒரே காரியம்தான், கண்களை மூடி சிவதியானம் மற்றும் சிவநாமம். அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்த மக்கள் எல்லாரும் அவரை சாதாரண முனிவர்னு நினைக்கல, சிவனோட அருள் நேரடியா கிடைச்சவர்னு நம்பினாங்க. ஏன்னா அவரிடம் இருந்த ருத்ராட்ச மாலைக்கு ஒரு மர்ம சக்தி இருந்ததா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ருத்ராட்ச மாலையை பார்த்தாலே மன அமைதி கிடைக்கும், அதை தொட்டவங்க வாழ்க்கையில மாற்றம் வரும்னு பல கதைகள் பரவி இருந்தது. அந்த ருத்ராட்சம் சாதாரண மணி இல்லை, அதுக்கு பின்னாடி இருந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் வட இந்தியாவில் ஒரு பெரிய ராட்சத்திலிருந்து சில வீரர்கள் அந்த காட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க, பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருந்த சிவனின் கண்ணீர் மணிய, அதாவது ருத்ராட்சத்தின் ஆதி மூல மணிய. இந்த மணியை சொந்தமாக்கினா எவராலையும் வெல்ல முடியாத சக்தி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால அந்த அரசன் தன்னுடைய வீரர்களை அனுப்பியிருந்தான். பல நாட்கள் தேடிய பிறகு அவர்கள் நிராத முனிவரை கண்டுபிடிச்சாங்க. அந்த முனிவர் பனிமலையின் நடுவுல கண்களை மூடி தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரை சுற்றி பனிக்காற்று வீசுச்சு, ஆனா அவரோட உடல் மட்டும் அசையவே இல்லை. வீரர்கள் அருகில போனாங்க. முனிவர் மெதுவா கண்களை திறந்தாரு. அந்த கண்கள்ல ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. அவரை பார்த்த உடனே அந்த வீரர்களுக்குள்ள இருந்த கோபம் கூட குறைஞ்சதுன்னு சொல்றாங்க. அவர்கள்ல ஒருவன் கேட்டான், முனிவரே, உங்களிடம் இருக்கும் ருத்ராட்ச மாலைக்கு என்ன சக்தி இருக்குன்னு. முனிவர் சிரிச்சாரு. இது சக்தி தரும் பொருள் இல்ல, இது மனசை தெளிவா வச்சுக்கிற ஒரு மாணிக்கம்னு சொன்னாரு. வீரர்களுக்கு புரியல. அவர்கள் நினைச்சது என்னன்னா, அந்த ருத்ராட்சத்துல ஏதோ மந்திர சக்தி இருக்குன்னு. அந்த இரவு மலைப்பகுதியில பெரிய புயல் ஆரம்பிச்சது. இடி, மின்னல், பனிப்புயல், மரங்கள் எல்லாம் வேரோட சாஞ்சது. வீரர்கள் பயந்துட்டாங்க. நிராத முனிவர் மட்டும் அசையாம தியானத்திலே இருந்தாரு. அவருடைய ருத்ராட்சமான மின்னல் வெளிச்சத்துல பிரகாசிச்சது. வீரர்கள் ஆச்சரியத்துல உறைஞ்சாங்க, இவர் மனிதரா இல்ல சிவனோட தூதரான்னு. அந்த நேரத்துல முனிவர் கண்களை திறந்தாரு. பயப்படாதீர்கள்னு சொன்னாரு. அவருடைய குரல் கேட்ட உடனே வீரர்களின் மன பயம் கூட குறைஞ்சுதான். புயல் இன்னும் கொந்தளித்து கொண்டேதான் இருந்தது. அப்போ ஒரு இளம் வீரன் கேட்டான், முனிவரே, ருத்ராட்சம் உண்மையிலே சிவனின் கண்ணீரிலிருந்து உருவானதான்னு. முனிவர் மெதுவா தலையசைச்சாரு. சிவன் உலக துயரத்தை பார்த்து தியானிக்க ஆரம்பிச்சாரு. அந்த தியானம் முடிஞ்ச பிறகு அவருடைய கண்கள்ல இருந்து விழுந்த கண்ணீர் துளிதான் ருத்ராட்ச மரமா மாறியதுன்னு சொன்னாரு. வீரர்கள் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முனிவர் சொன்னது, ருத்ராட்சத்தின் உண்மையான சக்தி அதன் மணிக்குள்ள இல்ல, அது அணிபவரோட மனசுக்குள்ள இருக்குன்னு. அந்த வார்த்தை வீரர்களுக்கு புதுசா இருந்துச்சு. பிறகு முனிவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கொடூர அரசன் இருந்தான். அவனுக்கு கோபம் அதிகம்.
போர், அதிகாரம் அதுதான் அவனோட வாழ்க்கை. ஒரு நாள் அவன் ஒரு சிவபக்தரை சந்திச்சான். அந்த பக்தர் அவனுக்கு ஒரு ருத்ராட்ச மணியை கொடுத்தாரு. இதை அணிந்து ஒரு நாள் முழுக்க கோவப்படாமல் இருன்னு சொன்னாரு. அரசன் சிரிச்சான். ஆனா முயற்சி செய்து பார்க்க முடிவு செஞ்சான். அந்த ஒரு நாள் அவன் யார் மேலேயும் கோவப்படல. அவனுடைய மனசு கொஞ்சம் அமைதியா ஆரம்பிச்சுது. சில நாட்கள்ல அவன் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது. முனிவர் அமைதியா சிரிச்சாரு. அதனாலதான் சொல்றேன், ருத்ராட்சம் மனிதனை மாற்றாது, மனதை மாற்ற நினைக்கும் மனிதனுக்கு உதவும்னு. அந்த வார்த்தைகள் வீரர்கள் மனசுல ஆழமா பதிஞ்சுது. புயல் மெதுவா குறைய ஆரம்பிச்சுது. அனைவரும் சோர்வால தூங்கிட்டாங்க. காலை சூரிய ஒளி பனிமலைய படர்ந்தது. வீரர்கள் கண்களை திறந்தாங்க. ஆனா நிராத முனிவர் அங்க இல்ல. அவர் அமர்ந்திருந்த இடத்துல ஒரே ஒரு ருத்ராட்ச மணி மட்டும் இருந்தது. அவர்கள் சுற்றி தேடினாங்க. அங்க யாருமே இல்ல. அந்த நேரத்துல ஒரு வீரன் மெதுவா சொன்னா, நேற்று நாம சந்திச்சது சாதாரண முனிவரை இல்ல. அவர்கள் அந்த ருத்ராட்ச மணிய மரியாதையோடு எடுத்துக்கிட்டாங்க. அந்த நாள்ல இருந்துதான் அவர்களின் வாழ்க்கையும் மாற ஆரம்பிச்சுது. போரை விட அமைதிய மதிக்க ஆரம்பிச்சாங்க. பல வருடங்களுக்கு பிறகு அந்த பனிமலையில ஒரு சிவாலயம் கட்டப்பட்டது. இப்போதும் அங்க சில சாமியார்கள் சொல்வது என்னன்னா, உண்மையான பக்தியோட இங்க போனா ருத்ராட்ச மணி தானாகவே உன்னை தேடி வரும்னு. கோடிக்கணக்கான மக்கள் ருத்ராட்சத்தை சாதாரண மணியா பார்க்கல, அத சிவபெருமானோட அருள் அடையாளமா பார்க்கறாங்க.